செப்டம்பர் 27 கரூர்ல பெருந்துயரம் நடக்குது. அதுக்கப்புறம் 72 மணி நேரம் வாயை திறக்காத விஜய் 3 நாளைக்கு அப்புறம் வாயை திறந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. 72 மணி நேரம் அவர் பேசாம இருந்ததுக்கு இருந்த விமர்சனத்தை விட இப்ப பேசி இன்னும் கடுமையான விமர்சனங்களை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக பெண்கள் சமூக வலைதளங்கள்ல விஜய கழுவி கழுவி ஊத்துறாங்க. பாரு, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். தேவையில்லாம வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்கிட்டீங்களே விஜய். எனக்கும் தமிழ்நாட்டுல லோக்கல் பார்ட்டிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசை, இல்லாட்டி நேஷனல் பார்ட்டிஸ் வந்துரும் அப்படின்ட்டு. ஆனா சரி, நம்ம விஜய்க்கு பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டை கொடுத்துருவோம். ஓகே, டிஎம்கே தான் இதை பண்ணிடுச்சு. உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? விஜயகாந்த் என்ன பண்ணிருப்பாரு? எம்ஜிஆர் என்ன பண்ணிருப்பாரு? நீ கோதால இறங்கி இருக்கணும்டா. கோதால இறங்கி குழந்தைங்களை தூக்கிக்கின்னு எல்லாரையும் தூக்கிக்கின்னு ஹாஸ்பிட்டல் ஓடி இருக்கணும். அதை விட்டுக்கின்னு கோடை மாறை அப்படியே வண்டி எடுத்துட்டு ஓடின்னு இருக்க நீ. I've never been more disgusted with any other person in my life. உங்களுக்கு என்ன லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கு? இந்த தமிழ்நாடு எந்த மாதிரியான தலைவர்களை பார்த்திருக்கு? அந்த தலைவர்களுக்கு முன்னாடி நீ எல்லாம் வெட்கப்பட்டு தலை குனியணும். மக்களுக்காக ஒண்ணு பண்ணணும்னா தயவு செய்து அரசியலை விட்டு போயிடு.